அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு அவசியமான ஒரு பதிவு. நம்முடைய வாழ்க்கையில் காலையில் ஏந்திரிச்சதுமே எந்த ஒரு செயலை பண்ணாலுமே அதோட வைப்ரேஷன், அந்த பாசிட்டிவிட்டி அந்த ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. நிறைய பேர் அதனால தான் காலையில் எழுந்திரிச்சு ஒரு வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, யோகா, தியானம், பூஜைகள், அப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு ரொட்டீனாக நம்ம வச்சுருப்போம். அப்படி நம்ம ஏந்திரிக்கக்கூடிய, நம்ம காலையில் செய்யக்கூடிய சில விஷயங்களால் கண்டிப்பாக வாழ்க்கையை மாறுங்கிறது ஆன்மீக ரீதியாகவும் சரி, சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் ஆயிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருமே இந்த பணப்பிரச்சனைகள், பண தேவைக்காக நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருப்போம். நிறைய ஓடி ஓடி உழைப்போம். ஆனால் கையில் நிறைய பேருக்கு பணமானது தங்க மாட்டேங்குது. சம்பாதிக்கிறோம், ஆனால் சம்பாதிக்கிற பணம் வீட்டில் இருக்க மாட்டேங்குது. டக்குன்னு ஏதாச்சும் ஒரு செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பேருடைய வாழ்க்கையில் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி நம்முடைய கையில் எப்பயுமே பணம் புழங்கணும், பணம் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும், பணம் நல்ல ஒரு பாசிட்டிவாக, அதாவது நல்ல ஒரு சுப செலவுகளாக வீட்டில் மாறணும். அதற்கு நம்ம செய்யக்கூடிய, அதுவும் காலையில் ஏந்திரிச்சதுமே பண்ணக்கூடிய சின்னதான இந்த ஒரு விஷயத்தை, சின்ன ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வந்து பாருங்கள். அப்படிப்பட்ட அந்த எந்த ஒரு விஷயங்கிறது தான் இன்றைக்கி இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். எல்லாருக்குமே ஒவ்வொரு நாளும் நல்ல சந்தோஷமாக, அதிர்ஷ்டகரமாக இருக்கணும்னு தான் ஆசையாக இருக்கும். இதுக்கு நம்ம காலையில் ஏந்திரிச்சதுமே செய்யக்கூடிய சில செயல்கள் முக்கியமான பங்கு வகிக்குது. ஆனால் நமக்கே தெரியாமல் நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் எதிர்மறையான விஷயங்களை அதிகமாக சந்திக்க வேண்டியிருக்கு. இதில் பெரும்பாலான மக்கள் சொல்கிற ஒரே கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கையில் பணம் தங்க மாட்டேங்குது, ஏதாச்சும் ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் தான். ஏன்னா பணப்பிரச்சனைகள் தான் நம்ம குடும்பத்தில் மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கும் இருந்ததுன்னா, காலையில் ஏந்திரிச்ச உடனே இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். பணமானது கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். இதற்கு காலையில் கண் விழிக்கிறப்ப நம்ம எப்பயுமே நல்ல நல்ல விஷயங்களை பார்க்கணும். நம்ம முன்னோர்கள், ஆன்றோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இதற்கு முதலாவதாக உள்ள ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய உள்ளங்கை பார்க்கணுன்ட்டு. ஏன்னா நம்முடைய உள்ளங்கையில் தான் மகாலட்சுமி தாயார் நமக்கு அதில் இருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி அந்த உள்ளங்கை நம்முடைய கையை பார்க்குறப்ப ஸ்ரீம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பீஜ மந்திரம், மகாலட்சுமி மந்திரம், இந்த மந்திரத்தை சொல்லி நம்முடைய உள்ளங்கையை உங்கள் கண்ணால் இப்படி பார்த்துட்டு நம்ம சொன்னால் கண்டிப்பாக பணவரவில் ஏதாச்சும் ஒரு தடைகள், பிளாக்கேஜ் எது இருந்தாலுமே அந்த விஷயங்கள் எல்லாம் தடைப்பட்டு பணவரவானது நல்லபடியாக ஃப்ளோ ஆகுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி காலையில் சில பொருட்கள் நம்ம தொடணும், சில பொருட்கள் ஏந்திரிச்சோன்னு தொடக்கூடாதுன்னு ஒரு ஐதீகங்கள் இருக்குது. முதலாவதாக உள்ள ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணீர் தான். காலைல ஏந்திரிச்ச உடனே தண்ணியை கையில் தொடணுமா. ஏன்னா தண்ணீருங்கிறத ஒரு விஷயமே பெருக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு பொருள். நம்ம தண்ணீரை தொட்டு நம்ம கை கழுகியோ இல்லை முகத்தை கழுகியோ அது மாதிரி பண்ணதுக்கப்புறமேட்டு அடுத்த ஒரு விஷயங்கள் நம்ம காலையில் ஏந்திரிச்சு செஞ்சோன்னா கண்டிப்பாக நமக்கு அந்த பண வரவானது நல்லபடியாக இருக்கும்னு சொல்லப்படுது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படி தூங்கி ஏந்திரிச்ச கையோட நேராக சமையலறைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் மூஞ்சியை கழுவாங்க. ஏன்னா வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, பசங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிற டென்ஷன், அப்படி அது மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஒரு தவறை மட்டும் எக்காரணம் கொண்டு பண்ணாதீங்க. நம்ம கைகளால் தண்ணீரை தொட்டு கை கால் முகம் கழுகிட்டு அதற்கப்புறமேட்டு நம்முடைய ரொட்டீன் ஒர்க்கை நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள். நிச்சயமாக பண வரவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்கும். அதே மாதிரி பணம் எப்பயுமே சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு தொட வேண்டிய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உப்பு. இது உப்பு பல பதிவுகள் சொல்லியிருக்கோம். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மங்களமான ஒரு பொருட்கள். காலைல ஏந்திரிச்ச உடனே உப்பு நம்ம தொட்டு மகாலட்சுமி கிட்ட ஏதாவது நமக்கு ஒரு குறை தீரணும், நமக்கு ஒரு விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நடக்கும். இதுக்கு நம்ம உப்பு ஜாடியில் இருக்க உப்பு தான் எடுக்கணுமாங்கிற கட்டாயம் கிடையாது. தனியாக குட்டியாக ஒரு கண்ணாடி பவுலில் வச்சுக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தனியாக அப்படி எடுத்து வச்சுட்டு அந்த உப்பை டெய்லி காலையில் நீங்கள் உங்கள் கையால் தொட்டுட்டு இது மாதிரி வேண்டி பாருங்கள். கண்டிப்பாக அதுவும் இந்த உப்பு கடல்லிருந்து தோன்றக்கூடிய ஒரு பொருளுங்கிறதுனால நல்ல ஒரு பெருக்கத்துக்கான ஒரு பொருளாக கருதப்படுது. அதனால தான் எல்லா ஒரு விசேஷத்துலையும் முதலாவதாக நம்ம வாங்கக்கூடிய மங்கள பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா உப்பு தான் வாங்கி வைப்போம்.
அதனால் இந்த எளிமையான குட்டியான டிப்ஸ் தான் இது. கண்டிப்பாக இதை 2 விஷயத்தையுமே காலையில் எழுந்திரிச்சோன்னு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பணப்புழக்கம் இருக்குங்க. அதே மாதிரி தொடக்கூடாத சில பொருட்கள் இருக்கும் பார்த்தீங்களா? சில விஷயங்கள் நம்ம தொடணும்னு சொல்கிற மாதிரி தொடவே கூடாது காலைல எழுந்திரிச்சோன்னு அப்படின்னா என்ன பொருள் கேட்டிங்கன்னா அரிசி தான். நிறைய பேர் அரிசி அப்படின்னோடனே மகாலட்சுமி தாயாருடைய வாசம் செய்யக்கூடிய பொருளாச்சு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அந்த அரிசிக்கு ஈர்ப்புத்தன்மை ரொம்ப அதிகம். அதனால் நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை முழுக்க ஈர்த்து விடுமாம் இந்த அரிசி. அதனால் நிறைய பேர் டக்குன்னு தூங்கி இருந்துருச்சோன்னா ஃபஸ்ட்டு அரிசி எடுத்து ஊற வச்சுட்டு அடுத்த வேலை பண்ணலாம் அப்படின்னு டக்கு நேராக அடுப்படிக்கு தான் போகும். ஆனால் அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. காலையில் ஏந்திரிச்சோன்னே இப்படி இந்த அரிசி தொடாமல் நம்ம பார்த்துக்கிறது நல்லதுங்க. அடுத்த மிக முக்கியமான பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா புளி தான். புளிங்கிறது ஒரு மங்கள பொருள் தான். ஆனால் புளிக்கு கரைக்கின்ற தன்மை இருக்குங்கிறதுனால நம்ம அதை தொடுறப்ப நம்முடைய அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த பண இழப்பானது பணமானது கண்டிப்பாக கரையும்னு ஒரு ஐதீகம் சொல்லப்படுது. அதனால் காலையில் ஏந்திரிச்ச உடனே இப்படி இந்த புளியையும் அரிசியும் மட்டும் தொடாமல் நம்ம சின்ன சின்ன ஒரு தவறுகள் செய்யாமல் பார்த்துக்கிட்டாலே போதும். இந்த கருத்துக்கள் நிறைய பேர்த்துக்கு ஒரு முரண்பாடாக இருக்கும். சிலருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். ஆனால் ஆன்மீகத்தில் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்களாம் கண்டிப்பாக இந்த 2 விஷயத்தையும் உங்கள் வீட்டில் நீங்கள் சேஞ்சஸ் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பணப்புழக்கமானது நல்லபடியாக இருக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க. நம்பிக்கையோடு பண்ணுங்கள். என்றைக்குமே குடும்பத்துக்கு நல்லதே நடக்குங்க. இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.